வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஒரு கடும் அமைதி. அந்த அமைதிக்குள் ஒரு கூர்மையான அதிர்வு. தாய்வான் நீரிணையின் மீது ரேடார் கோடுகள் சுழல்கின்றன. அந்த ரேடாரின் மையத்தில் ஒரே ஒரு உலக நரம்பு ஃபுஜியான். J-35 பறக்க தயாராகிறது. KJ-600 கண்காணிக்க தொடங்குகிறது. ஜப்பான் பக்கத்தில் அவசர தொடர்புகள் ஒலிக்கின்றன. இது வழக்கமான ராணுவ நகர்வு இல்லை. இது ஒரு அமைதியான ஊடுருவல், ஒரு யுத்தத்தின் முதல் சுவாசம். புஜியான் முன்னேறும் பாதை நேராக தாய்வானை நோக்கி செல்கின்றது. அந்த பாதையில் ஜப்பானின் எதிர்காலமும் அமெரிக்காவின் ஆதிக்கமும் நரம்பும் சுட்டி காத்திருக்கிறது. இந்த ராத்திரியில் யார் கணக்கை மாற்றப் போகிறார்கள்? இந்த காணொளியில் ஒரு வித்தியாசமான மோதலை பார்க்க போகிறீர்கள். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை தவறவிட மாட்டீர்கள். சீனா மற்றும் ஜப்பான் இடையில் உருவாகி இருக்கும் புதிய ராணுவ பதட்டம் ஒரு சாதாரண பிராந்திய கருத்து வேறுபாடு அல்ல. இது மெல்ல மெல்ல ஆசியாவின் சக்தி சமநிலையை தலைகளாக மாற்றும் ஒரு பெரிய புயலின் ஆரம்ப காற்று. அந்த புயலின் மையத்தில் நிற்கின்றது ஒரு பெரிய சின்னம். சீனாவின் புதிய விமானம் தாங்கி கப்பல் ஃபுஜியான். இந்த ஒரே கப்பல் ஆசியாவின் 3 பெரிய ராணுவ சக்திகளின் கணக்கையும் மாற்றுகின்றது. ஏன்? அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கின்றது. ஜப்பானிய பிரதமர் சானா டகாச்சி நாடாளுமன்றத்தில் கூறிய ஒரு வாக்கியம் இதற்கான முதல் தீப்பொறியை உருவாக்கியது. தாய்வானை நோக்கி சீனா ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அது ஜப்பானின் உயிர்காக்கும் சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் என்று அவர் கூறியது சீனாவை கொதித்தெழ வைத்துள்ளது. சீனா இதை ஒரு சாதாரண அரசியல் கருத்தாக எடுத்துக் கொள்ளவில்லை. அது அவர்களின் முழு பாதுகாப்பு அமைப்புக்கு எதிரான நேரடி சவால் என்று எடுத்துக்கொண்டது. காரணம், உயிர்காக்கும் சூழ்நிலை என்ற சொல்லின் பின்னால் ஜப்பானுக்கு கூட்டு சுய பாதுகாப்பு உரிமை கிடைக்கிறது. அதாவது போருக்கு செல்லும் உரிமையை ஜப்பானிய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கின்றது. அதன் அர்த்தம், தாய்வானின் போர் ஏற்பட்டால் ஜப்பான் நேரடியாக அந்த போரில் களமிறங்க முடியும். இது சீனாவின் கணக்கில் மிகப்பெரிய மாற்றம். இந்த வாக்கியத்தின் பின்னணியில் தான் ஜப்பான் வைத்திருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் தாய்வான் நீரிணை. இந்த நீரிணை ஓர் இயல்பான கடல் வழித்தடம் அல்ல. இது ஆசியாவின் மிக நெருக்கமான ராணுவ பரபரப்பாக மாறிவிட்டது. தாய்வானில் இருந்து ஜப்பானின் ஜொனாகுனி தீவு வரும் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த அளவு தூரம் ஒரு ஏவுகணைக்கு சில வினாடிகள், ஒரு ஸ்டெல்த் போர் விமானத்திற்கு சில நிமிடங்கள். இதன் அர்த்தம், தாய்வானின் போர் தொடங்குவது ஜப்பானின் எல்லை தீப்பந்தம் விழுவது போலத்தான். அதனால் தான் ஜப்பான் தாய்வான் பிரச்சனையை தன் சொந்த பாதுகாப்பின் நீட்சியாக பார்க்கின்றது. இது ஒரு பிராந்திய பிரச்சனை இல்லை, இது ஜப்பானின் வாழ்வாதார பிரச்சனை. இந்த சூழ்நிலையில் ஃபுஜியான் தாய்வான் நீரிணைக்குள் நுழைந்திருக்கிறது என்பது ஜப்பானை மிகவும் பதட்டத்தில் தள்ளுகின்றது. ஏன்? ஃபுஜியான் சீனாவின் முதல் கட்டோபார் முறையிலான விமானம் தாங்கிய கப்பல். இது ஈமல்ஸ் எனப்படும் எலக்ட்ரோ மேக்னிக்கல் ஏவல் அமைப்பை கொண்டுள்ளது. இதனால் சீனாவின் ஸ்டெல்த் போர் விமானங்கள் அதிக எரிபொருள், அதிக ஆயுத எடுத்துக்கொண்டு பறக்க முடியும். இதுவரை சீனாவின் பழைய விமானம் தாங்கிய கப்பல்களில் இந்த திறன் இல்லை. இதை அமெரிக்கா மட்டுமே வைத்திருந்தது. அதனால் ஃபுஜியான் சீனாவின் ராணுவ வளர்ச்சியின் மிகப்பெரிய குதிப்பு. இதற்கிடையில் ஜப்பானின் தேசிய ஊடகம் ஷாங்காய் ஷிம்புன் ஒரு பெரிய தகவலை வெளியிட்டது. அமெரிக்கா மற்றும் ஜப்பான் இணைந்தால் ஃபுஜியானை மூழ்கடிக்க முடியும் என்று. இந்த கூற்று சீன அதிகாரிகளின் காதில் பட்ட நொடியில் சீனா மிக கடுமையாக எச்சரித்தது. சீன பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஜியாங்பின் இது வெறும் குழந்தைத்தனமான கனவு, நம்மை குறைத்து மதிப்பிடும் எண்ணம் தவறு என்று கூறினார். அவர் கூறிய மற்றும் ஒரு வாக்கியம் சீனாவின் மனநிலையை வெளிப்படுத்தியது. எங்கள் வரலாற்றில் ஒரு கப்பல் சிக்ஜுஜன் மூழ்கியது, ஆனால் ஃபுஜியான் சிக்ஜுஜன் அல்ல. வரலாறு மீண்டும் நிகழாது என்று கூறினார். இந்த வாக்கியம் சீனா எந்த வரலாற்று இழிவையும் மறுபடியும் சந்திக்க மாட்டோம் என்று ஒரு தேசிய உணர்வை பிரதிபலித்தது. இந்த உணர்வை தூண்டும் காரணம் தாய்வான் நீரிணை. இந்த இடம் 180 கிலோமீட்டர் அகலம் கொண்ட கடல் பகுதி. ஆனால் அதன் உள்ளே 10க்கும் மேற்பட்ட ராணுவ படைகள் நிரந்தரமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றன. சீனாவின் ஏவுகணை தாங்கிய கப்பல்கள், தாய்வானின் கடற்படை, அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல்கள், ஜப்பானின் வான்வழி கண்காணிப்பு விமானங்கள், இந்த பகுதிக்கு மேலே பறக்கும் ஒவ்வொரு விமானத்திற்கும் கீழே மிதக்கும் ஒவ்வொரு கப்பலுக்கும் ஒரு ராணுவ நோக்கம் உள்ளது. இங்கே தவறான கணிப்பால் ஒரு வினாடியில் போரின் வடிவம் மாறிவிடும். இந்த சூழலில் ஃபுஜியானின் வருகை மிகப்பெரிய மாற்றம். ஏன் அப்படி? ஃபுஜியான் ஒரு கப்பல் அல்ல, அது ஒரு மிதக்கும் ராணுவ தளம். அதில் 50 தொடக்கம் 60 விமானங்களை எடுத்துச் செல்லும். அதிலிருந்து J-35 ஸ்டெல்த் போர் விமானங்கள் பறக்கும். அதில் உள்ள KJ-600 வான்ராடார் விமானங்கள் தூரத்தில் உள்ள எதிரியை பார்க்க உதவும். அதில் எதிர்காலத்தில் கடல் ஆளற்ற விமானங்கள் சேர்க்கப்படும். அது ஒரு விமானம் தாங்கிய கப்பல் ஸ்ட்ரைக் குரூப்பின் மைய நரம்பு. இந்த வலிமையை ஜப்பான் அச்சத்துடன் பார்க்கிறது. காரணம், ஃபுஜியான் தாய்வான் நீரிணைக்குள் நுழைந்த நொடியில் சீனா தாய்வானின் வான்வழியை கட்டுப்படுத்தும். இது தாய்வான் பாதுகாப்பின் முதுகெலும்பை உடைக்கும். அதே நேரத்தில் ஜப்பானின் கடல் பாதைகளை சீனா கண்காணிப்புக்குள் வரும். இதன் பிறகு அமெரிக்காவின் கணிப்பு வருகின்றது. அமெரிக்கா தாய்வானை விட்டுக் கொடுப்பதில்லை. காரணம், தாய்வான் மீது தாக்குதல் என்பது அமெரிக்காவின் பசிபிக் சக்தி குறையும் அறிகுறி. அதனால் அமெரிக்கா ஜப்பான் இணைந்து தாய்வான் நீரிணையில் சீன முன்னேற்றத்தை தடுக்கும்.
இதில் முதல் இலக்காக அவர்கள் நினைக்கும் ஒன்று ஃபுஜியான் விமானம் தாங்கி கப்பல். ஆனால் விமானம் தாங்கி கப்பலை மூழ்கடிப்பது எளிதான காரியம் அல்ல. அதை அணுவது கூட ஆபத்தானது. ஏனெனில் விமானம் தாங்கி கப்பல் ஸ்ட்ரைக் குரூப் பல அடுக்குகளால் பாதுகாக்கப்படுகின்றது. அதற்கு முன்னிக்கும் ஏவுகணை தாங்கி கப்பல்கள் அதனை தாக்கும் ஏவுகணைகளை தடுக்கும். வானில் பறக்கும் KJ-600 எதிரியின் சின்ன சின்ன நகர்வுகளையும் பார்க்கும். விமானம் தாங்கி கப்பலை சுற்றி பல தளங்களில் ரேடார் வேலிகள் இருக்கும். இதை ஊடுருவல் செய்வது மிகவும் கடினம். அதே சமயத்தில் அமெரிக்கா ஜப்பான் தந்திரம் விமானம் தாங்கி கப்பலை நேரடியாக தாக்குவது அல்ல, விமானம் தாங்கி கப்பலின் உயிர் கோட்பாட்டை கிழிப்பதுதான். விமானம் தாங்கி கப்பலை உயிரோடு வைத்திருக்கும் 3 அடுக்குகள்: துணை ஏவுகணை தாங்கி கப்பல்கள், வான் ரேடார் விமானங்கள், எரிபொருள் நிரப்பும் விமானங்கள். இந்த 3ல் ஏதேனும் ஒன்று வீழ்ந்தால் விமானம் தாங்கி கப்பல் முழு வலிமையையும் இழக்கும். அதனால் ஜப்பான் முதலில் விமானம் தாங்கி கப்பலை பார்க்காமல் அவாக்ஸ் விமானத்தை தான் குறிவைக்கும் வாய்ப்பு அதிகம். இந்த நிலைமையில் ராணுவ போரின் முதல் சில மணி நேரத்தில் சீனா, ஜப்பான், அமெரிக்கா படைகள் ஒரு பெரிய டிஜிட்டல் வலைப்பின்னலில் மோதும். சிக்னல்கள், ரேடார் கோடுகள், மின்னணு நெரிசல், ஏவுகணை பூட்டுகள் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் செயல்படும். இந்த நிழல்கள் நிறைந்த குழப்பத்தில் எந்த பக்கம் ஒரு தவறான முடிவெடுத்தாலும் போரின் வடிவம் உடனே மாறும். இங்கே ஒரு அடிப்படை உண்மை உள்ளது. ஃபுஜியான் தாய்வான் நீரணியில் நுழையும் நொடியில் ஆசியாவின் சக்தி வாய்ந்த எல்லைகள் அனைத்தும் நகரும். ஜப்பான் இதை ஒரு உயிர் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக சொல்கின்றது. சீனா இதை வரலாற்றின் பழிவாங்கலாக பார்க்கிறது. அமெரிக்கா இதை தனது பசிபிக் ஆதிக்கத்தின் சோதனை தளமாக பார்க்கின்றது. இந்த முக்கோணத்தில் ஒரே ஒரு கப்பல், அதுதான் ஃபுஜியான், ஆசியாவின் எதிர்கால வரைபடத்தை முடிவு செய்யும். சீன பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ஜியாங்மின் ஃபுஜியன் சிக்ஜுஜன் அல்ல, வரலாறு மீண்டும் நிகழாது என்று கூறினார் அல்லவா? அந்த விவகாரம் என்ன? சீனாவின் பழைய போர்க்கப்பலின் பெயர்தான் சிக்ஜுஜன். அது சாதாரண கப்பல் அல்ல, ஒரு நாட்டின் கடற்படையின் மரியாதையை சுமந்த கப்பல். ஆனால் அந்த கப்பலின் விதி முதல் சீன ஜப்பான் போரில் ஆரம்ப நாளிலேயே முடிவாகிவிட்டது. அந்த நாள் 1894 செப்டம்பர் 17. இடம் யாலு நதியின் கடற்போர். அங்கேதான் சிக்ஜுஜன் முதல் முறையாக உண்மையான போரை கண்டது. அந்த போரில் சீன படை ஒரு விசித்திரமான முறையில் செயல்பட்டது. ஒவ்வொரு சீன கப்பலும் இன்னொரு கப்பலோடு ஜோடியாக இணைக்கப்பட்டிருந்தது. அந்த காரணம், சிக்னல் கோபுரம் சேதமடைந்து விட்டால் அந்த ஜோடி குறைந்தபட்சம் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். சிக்ஜுஜனுக்கும் அதன் சகோதரி கப்பலுமான மற்றொரு கப்பலுக்கும் அதே நிலை. போர் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இந்த விசித்திர ஏற்பாடு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியது. சிக்னல் கோபுரம் இருந்த டிங்சுவான் என்ற பெரிய இரும்பு கப்பலில் ஒரு விபத்து. அந்த கப்பலின் சிக்னல் கோபுரம் அதன் சொந்த பீரங்கியின் அதிர்வால் நொறுங்கியது. அந்த நொடி முதல் சீன கடற்படை முழுவதும் மைய கட்டுப்பாடின்றி செயல்பட வேண்டிய நிலை. ஒவ்வொரு ஜோடி கப்பலும் தனித்தனியாக தத்தளிக்க வேண்டிய சூழ்நிலை. மதியம் 2 மணிக்கு சிக்ஜுஜன் கப்பல் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கியது. எதிரில் வந்தது ஜப்பானிய ஹிஜெய் என்ற கப்பல். ஜப்பானிய படையின் வேகமான கப்பல்கள் முன்பே விரைந்து சென்று விட்டதால் ஹிஜெய் மட்டும் பின்தங்கி இருந்தது. சிக்ஜுஜன் அதனுடன் நேரடியாக சண்டையில் இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. சில நிமிடங்களில் ஜப்பானிய கப்பல் தப்பிக்க ஒரு கட்டுக்கடங்காத முயற்சி செய்தது. அது நேராக பாய்ந்து சீனாவின் இரும்பு கப்பல்களான டிஸ்ஜுவான் மற்றும் செஞ்சுவான் இடையே ஊடுருவி பறந்தது. ஆனால் அந்த ஓட்டத்தில் ஜப்பானிய கப்பல் ஹிஜெய் மிகப்பெரிய சேதத்தை சந்தித்தது. அந்த நேரத்தில் ஜப்பான் படையின் வேக துப்பாக்கி குழு அங்கு வந்தது. அந்த குழுவின் 4 வேக கப்பல்கள் இருந்தன. அவை ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் ஒரு தடுப்பு கப்பல் கூட தாங்க முடியாத சூழ்நிலை. மதியத்திற்கு போக போக அந்த 4வரின் கண்கள் சிக்ஜுஜன் மற்றும் அதன் சகோதரி கப்பலில் தான் இருந்தது. அவை சுற்றி சுற்றி தாக்கின. சிக்ஜுஜன் கப்பல் வலதுபுறம் சாய தொடங்கியது. அதன் உடலில் பெரிய ஊட்டை, கடல் நீர் உள்ளே புகுந்தது. கப்பலின் உயிர் நழுவி கொண்டிருந்தது. அந்த நொடியில் கப்பலின் கேப்டன் தெங் ஒரு தீர்மானம் எடுத்தார். தப்பிக்க முடியாது, ஆனால் மரணம் வர முன் ஒரு விஷயம் செய்ய முடியும். அதுதான் அவர் கொடுத்த கடைசி கட்டளை. ஜப்பானிய கப்பலை மோதி நொறுக்கவும். சிக்ஜுஜன் தனது கடைசி தாக்குதலை தொடங்க முன்னேறியது. ஆனால் தாக்குவதற்கு நெருங்கிய கணத்தில் ஒரு பரிதாபம். ஒரு 10 அங்குல பீரங்கி கொண்டு கப்பலின் டர்பிடோ குழாயை தாக்கியது. அதில் ஏற்பட்ட வெடிப்பு கப்பலை முழுதாக குலுக்கி போட்டது. அந்த அதிர்ச்சியிலேயே சிக்ஜுஜன் கடலுக்கடியே இறங்க தொடங்கியது. நேரம் சுமார் 3:30. பேரழிவு முழுமையாக முடிந்த நேரம். சில அதிகாரிகள் கூறிய தகவலின்படி 246 பேர் இருந்தனர். அவர்களில் உயிர் தப்பியவர்கள் வெறும் 7 பேர். சிக்ஜுஜனின் கதை இங்கே முடிந்திருக்கலாம். ஆனால் ஒரு சிறிய, அதே நேரத்தில் கண்கலங்க வைக்கும் சம்பவம் இந்த கப்பலின் வரலாற்றில் இருந்து மறையவில்லை. அதற்கு சாட்சி ஒருவர் அமெரிக்க கடற்படை அதிகாரி பிலோ மெக்கிஃபின். அந்த நாள் சீனாவின் மற்றொரு போர் கப்பலான செஞ்சுவானில் இருந்தவர். போர் முடிந்த பின் உயிர் தப்பியவர்களிடம் அவர் கேட்டான், சிக்ஜுஜன் கப்பலின் கேப்டன் என்ன ஆனார்? அவர் கேட்ட கேள்விக்கு பல கதைகள் இருந்தன. ஆனால் ஒரே ஒரு கதை மட்டும் எல்லா உயிர் தப்பியவர்களும் ஒத்துக்கொண்டார்கள். அந்த கதையின் மையத்தில் இருந்தது ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவருடன் இருந்த ஒரு நாய் கூட. சிக்ஜுஜன் கப்பல் மூழ்கிய போது கேப்டன் டெங் ஒரு மரக்கட்டையை பிடித்துக் கொண்டு நீரில் மிதந்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அவருடன் பல வருடங்களாக இருந்த நாய் நீந்தி அவரை அடைந்தது. அது தனது எஜமானை காப்பாற்ற முயன்றது. அந்த கட்டையடியை பிடித்து அவரை கரைக்கு இழுக்க முயற்சி செய்தது. ஆனால் கேப்டன் டெங் ஒரு முடிவெடுத்திருந்தார். அவர் அந்த கட்டையை விட்டுவிட்டார். அவருக்கு நீந்த தெரியாது. ஆகையால் அவர் ஆழத்தில் மூழ்கினார். அவருடன் அந்த நாயும் மூழ்கியது.
பின்னர் சீன பதிவுகள் இன்னும் ஒரு பதிவை பதிவு செய்தன. அதில் கூறப்பட்டது சிக்ஜுஜன் கப்பலுடன் அவர் இறப்பதற்கு தன் கடமை என்று கேப்டன் தெங் தீர்மானித்திருந்தார். நாய் அவரை காப்பாற்ற முயன்றது, ஆனால் அவர் அசைய மறுத்தார். இருவரும் கடலடியில் காணாமல் போனார்கள். சீனாவின் சிக்ஜுஜன் போர்க்கப்பலின் வரலாறு ரத்தமும் இரும்பும் நிறைந்த கதை. ஆனால் அதன் கடைசி நிமிடங்களில் மனிதன் நாய் நட்பின் ஒரு துக்கமான செய்தி கலந்து கிடக்கின்றது. அந்த செய்தியே அந்த கப்பலின் முடிவை இன்னமும் மனிதனாக்குகிறது.